ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு கீர்த்தனாஸ் டைரி. ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்னைக்கு பெங்களூர்ல இருக்க சிக்பேட் மார்க்கெட்டுக்கு தான் நாங்க ஷாப்பிங் போக போறோம். இந்த ஷாப்பிங் vlog எப்படி இருக்க போகுது அப்படின்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெளியே வரும்போது தான் வீட்டில் இருந்து எதுவுமே வரும். 10,000 பிளான் பண்ணி வச்சிருக்கோம். 1-2 கிடையாது, 10,000. அதனால பார்ப்போம். வந்து நூடுல்ஸ் ஆகி வரும். இப்படியே இப்படியே வரும்போது பாருங்க. துணிவே சக்தி. பட் இன்னைக்கு நல்லா இருக்கும். எங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஏமாத்தணும்னு தோணும் போல இருக்கு. மூஞ்சி சார், மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டு விடணும் போல தோணும். ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடியே விட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு தான் இருக்கவே இருக்கா நம்ம ஆளு ரம்யா ஃபோன் பண்ணி என்ன எப்படி இருக்கு டிஸ்டர்ப், இன்னைக்கு ஃபுல் டே அவளுக்கு டிஸ்டர்ப். இங்க இருக்கோண்டி அங்க இருக்கோண்டி அப்படின்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படியும் இங்க வந்துட்டோண்டி என்ன பண்றதுன்னு கேட்டோம். இப்படி ஒரு ஸ்டாப்பிங் முன்னாடியே விட்டுட்டு இருக்காங்க, நீங்க வந்து இப்படி போங்க அப்படி போங்க அப்படின்னு வந்து அவ தான் டைரக்ஷன் சொல்லி, நாங்க என்ன போன் ஆட்டோ என்ன கிட்ட குடுக்குற, நீ சொல்றியாடி அவங்க கிட்ட, சரி குடு நான் பேசுறேன் அப்படின்னு அவன் பேசிட்டு இப்போ வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த அண்ணா வளைச்சு ஃபிளைட்டு கூட அப்படி ஓட்ட மாட்டாங்க, அப்படி ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ அங்க போயிட்டு என்னெல்லாம் ஷாப் பண்றோம் அப்படின்னு பாருங்க. பசிக்குதுங்க, ஏதாவது வாங்கிக்கிறேன் மேடம். எனக்கும் தான் பசிக்குது. ஸோ போய் ஏதாவது சாப்பிட்டு அப்புறமா ஷாப்பிங் போவோம். ஒரு வழியா வந்துட்டோம், ஷாப்பிங்க்கு பண்ணிட்டு இருக்கோம். ஷாப்பிங் நல்லா இருக்கு. ஒரு 2 தான் நான் எடுத்திருக்கேன். அது 2 பேரும் ஒரே மாதிரி இதை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு என்ன பண்றோம்னு பார்க்கலாம். கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. மேடம் யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? எனக்கு யூஸாவே இருக்கும். ஓகே இல்ல, ஷூரா நல்லா இருக்கு. நைஸ் நைஸ். டீலாம் குடிக்காங்க. வெரி குட் வெரி குட். இது வந்து பிளாக் தான் இருக்கு. பிளாக் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னொரு பிளாக் இருக்கு. இங்க இருக்கு. பிளாக் எடுக்கக்கூடாது, அம்மா திட்டுவாங்க. பாருங்க எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம். எனக்கு இந்த பிளாக் தான் பிடிச்சிருக்கு. செம்மையா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ட்ரெஸ். வக்கீல் வந்து முருகன். இந்த கலர் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இந்த டாப்ஸ் தான் பிடிக்கும். ஏன் இந்த டிசைன் எனக்கு இது டி ஃப்ராக் மாதிரி. ஓகே என்னம்மா 3,500 ரூபாய் போட்டுருக்கேன். கம்மியான ரொம்ப கம்மியா. அப்போ 3,000 ரூபாய் போட்டுக்கோங்க. உனக்கு தேவையில்ல எனக்கு தேவையில்ல அப்படி வாயா. 3,000 ரூபாய். அட மலக்குறங்க. 4,000 3,500 போட்டுக்கோங்க ப்ரோ. உங்க ஷாப் நேம் சொல்றேன் நான் வீடியோல. திஸ் இஸ் பிசினஸ். ப்ரொமோஷன் ஐடி ஃபாலோவர்ஸ் போடுறியா? உங்க ஐடி இருக்கா? உங்க பேஜ் இருக்கா? இதுக்கான போடுங்க. அதே நீ போட்டிக்கு ரேட் தான் கொடு. சரினா? அப்படியா? அதே பெஸ்ட் டிஸ்கவுண்ட் என்ன? ஒரு வழியா வந்து நிறைய ஸ்டட்ஸ் நல்லா இருக்கு. ஷாப்ஸ் இருக்கு. நம்ம வந்து எல்லா இடத்துலயும் போயிடலாம். இந்த லைட் நல்லா இருக்கு. அகைன் வாங்கிருக்கோம். சாரி சார். பேங்கிள்ஸ் வாங்குங்க. ரொம்ப பசி. கண்ட்ரோல் பண்ண முடியல.
ஆனா இப்ப போய் வெளியே போய் சாப்பிட்டு வெளியே தான் போவோம். எனக்கு செட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஆனா கொஞ்சம் லைட்டா இருக்கும், கொஞ்சம் டார்க்கா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே இல்ல இது ரெண்டும் அங்கே பாரு, அது நல்லா இருக்கு. நிம்கே சைஸ். இதுல கலர்ஸ் என்ன இருக்கு? ரெட்டா? ஓகே, அப்ப நீ தான் வாங்க இதுல. அதுதானா நல்லா இருக்கு. இல்ல இல்ல அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் என் சைஸுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஆகுதா இல்லையா? நான் இங்க பாருங்க. ஓகே லவ்லீஸ், இப்போ வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். என்னடி டைம்? 8:30 ஆகுமா? ஒரு 8:20 8:15 ஆகும். இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. போய் ஃபர்ஸ்ட் வயிற்றுல கொட்டணும், கொஞ்சமாச்சு கொட்டினாதான் உயிர் வாழ முடியும், அவ்வளோ பசியில இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ சில பல ரொம்ப மினிமலா ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லடி. எனக்கு ஒரு 3 குர்த்தி, காசு இல்ல, அதனால ஒரு மினிமலா சும்மா இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோமா. நெக்ஸ்ட் டைம் வேணும்னா போவோம். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாம் பிடிச்சிடல. எங்க போனாலுமே காசு கொடுத்து வாங்கினோம்னா தான் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது போனோம்னா அதுக்கு நல்ல இடத்துல போய் காசு கொடுத்தே வாங்கிப்போமே அப்படின்னு தோணுது. நான் ஒரு 3 குர்த்தி வாங்கினேன். வீட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு. நான் சாப்பிட போறேன். காய்ஸ், நாங்க மால்ல இருக்கோம். இப்போ வந்து மால்ல இருக்கோம். ஒன்னும் இல்ல, வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு தெரியும். ஃப்ரீயா இருக்கு, பட் கொஞ்சம் சொல்ல முடியாது. தண்ணி குடிக்கணும். ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்க நோஸ் பின். அப்போ இருந்து நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பார்க்கறதுக்கு அப்படி நீட்டான பொன் வசந்தம் மாதிரி இருக்காங்க. Oh my god. ஸோ நான் எல்லாரும் இதே போட்டுக்கோங்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். மூக்கு குத்திக்கலாமான்னு பாக்குறேன், ஆனா மேனேஜ் பண்ண முடியாது, வலிக்குமே அப்படின்னு. ஐ லவ் யூ ஸோ மச். பாருங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குடி. ரைஸ், என்னோட ஷூ பாருங்க, அழுக்கு மூட்டை மாதிரி இருக்கா. ஷோரூம்ல உட்காந்து, ஐயோ ஷோரூம்ல ரொம்ப மன வருத்தமா இருக்கும். ஒன் டே I'm gonna buy all of ஆல் இருக்கு. ஆல் இல்ல, எனக்கு தேவைப்படுற ஒரு 2-3 வாங்குறேன். ஓகே, இப்போதைக்கு நீ தாண்டா என் செல்லம். Fashion show time. ஏய் செம்மையா இருக்குடி கலர். ரெண்டு டாப்மே நல்லா இருக்குல்ல. கைஸ், எங்களுக்காக சாங் போட்டிருக்காங்க. சவுண்ட் வைக்கணும். நல்லா இருக்கு guys. இதே ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு பாருடி, ஸ்னேகா மாதிரி. இங்க சைஸ் பார்த்துக்கோ. இங்க ஏய் வா, வெரி டயர்ட். ஏய் ஒண்ணும் டயர்ட் இல்ல, சும்மா தான் இருந்த. காலையில இருந்து சும்மா நீ டயர்டா இருந்த நாய்க்கு. சாப்பாடா? என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சு? என்ன பண்றாரு? நீ பாட்டே போட முடியாது. நாங்க பாடிக்கிறோம். ஸோ யா, அவ்வளோதான் லவ்லீஸ். இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு கொஞ்சம்
என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக இந்த சிக்பேட்டில் இருக்கிற அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எதுவும் ரொம்ப பிடிக்கல. மேபி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி ஒரு 4 years ஆயிடுச்சு. அப்போது வந்து இந்த ஜெயநகர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஜெயநகரான்னு தெரியல, அங்கே பார்த்துருக்கேன். இந்த நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்பேட் போயிருந்தேன். அண்ட் அங்கே ரொம்ப அன்ஹைஜீனிக்காக வேறு இருந்தது. ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப கூட்டம், எப்படியாவது அங்கேருந்து போனால் போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. நாட் மை டைப் ஆஃப் ஷாப்பிங் அப்படின்னு தான் நான் சொல்வேன். கொஞ்சம் நல்ல கலெக்ஷன்ஸ்லேயும் இருக்கணும் அண்ட் ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி பிளேஸ் உங்களுக்கும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பெங்களூரில் எந்த இடத்துல ஷாப் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பாய்.